அன்பு நெஞ்சங்களுக்கு அன்பான வணக்கங்கள். அண்ட் இன்னொரு இன்ஃபர்மேஷன் நம்ம சேனல்ல கமெண்ட்ல கேட்டிருந்தாங்க. அதாவது, "சார் நான் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் வந்து இன்னும் வாங்கல. இப்ப தான் அப்ளை பண்ணியிருக்கேன். 2 வீக்ஸ் ஆகும்னு சொல்றாங்க. அந்த சர்டிஃபிகேட் இல்லன்னா ஒண்ணும் குழப்பம் இல்லையான்னு?" கேட்குறாங்க. ஸோ நெறைய சமயத்தில ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் நெறைய சமயத்தில நம்ம வாங்குனோம் அப்படின்னா, நமக்கான ஸ்காலர்ஷிப், நமக்கான எலிஜிபிலிட்டியான ஃபீஸ் ரிடக்ஷன்ஸ்லாம் நம்ம ஈஸியா நம்ம குடும்பத்தோட அந்த கஷ்டத்த கொஞ்சம் குறைச்சு குடுக்குறதுக்கு கண்டிப்பா அது யூஸ்ஃபுல் ஆகும் அப்படின்றத மறந்துறக்கூடாது. நமக்கு இன்னையிலிருந்து எண்ணி கரெக்ட்டா பார்த்தா 18, 28 கரெக்ட்டா 19 டேஸ் நமக்கு இருக்கு. சரியா? ஓ நீங்க ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் எவ்வளவு தான் அப்ளை பண்ணாலும் 7 டூ 10 டேஸ்ல கண்டிப்பா கிடைச்சிரும். அதனால பயப்படாதீங்க. முதல்ல நீங்க செய்ய வேண்டியது உங்களோட இ-சேவை நியர்பைல இருக்கக்கூடிய இ-சேவை மையத்தில ப்ராப்பரா அவங்க கேட்கக்கூடிய டாக்குமெண்ட்ஸ குடுத்து ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட்க்கு அப்ளை பண்ணுங்க முதல்ல. அப்ளை பண்ணின பிறகு, அப்ளை பண்ணின அடுத்த நாள், கண்டிப்பா நீங்க உங்க பக்கத்துல இருக்கக்கூடிய ஏன்னா நெறைய பேர் நான் அப்ளை பண்ணிட்டேன், கடைக்காரன் அப்ளை பண்ணினத சொன்னா, ஒரு 10 நாள்ல அதுவே வந்துரும் அப்டின்ட்டு, அப்டிலாம் நெனைக்காதீங்க. நமக்கு ஒரு அவசரம் இருக்கு அப்டின்றப்போ, உடனே நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீசர்ன்னு இருப்பாங்க இல்லையா? அவங்க தான் ஃபர்ஸ்ட் வெரிஃபிகேஷன் ஆஃபீசர்ன்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த ஃபர்ஸ்ட் வெரிஃபிகேஷன் ஆஃபீசர்ட்ட நம்ம ஒரு முறை போய் சொல்லணும். இந்த மாரி ஓபிசி ஐ மீன் சாரி ஆ இன்கம் சர்டிஃபிகேட்டுக்கு ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட்டுக்கு அப்ளை பண்ணியிருக்கேன். எனக்கு இந்த மாரி ஒரு கோர்ஸ் படிக்க போறதுக்காக கவுன்சிலிங் வரப்போது. எனக்கு இதுக்காக அப்ளிகேஷன் போட்டிருக்கேன். எனக்கு இத வந்து கண்டிப்பா நீங்க ஹெல்ப் பண்ணணும் சார் அப்டின்ற மாரி ஹெல்ப் பண்ணணும் மேடம் அப்டின்னு சொல்லிட்டு, கண்டிப்பா உங்களோட டிமாண்ட அங்க வந்து சொல்லுங்க. நம்ம போய் அங்க மிரட்டுறதோ, அப்படிலாம் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. ஜஸ்ட் நம்மளோட இந்த தேவை இருக்கு சார். எனக்கு பார்த்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி குடுங்க. குடுத்தா தான் எனக்கு அப்ளிகேஷன் சென்னை வரைக்கும் போணும். எனக்கு அது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. இத பத்தி எனக்கு தெரியாது. இப்ப தான் இது பண்ணியிருக்கேன். இதான் ஃபர்ஸ்ட் முறை இதுல கேட்டுருக்காங்க. எனக்கு இத பத்தி தெரியாது அப்படின்னு சொன்னீங்கன்னா, கண்டிப்பா அவங்க சைட்ல இருந்து 1 டூ 2 டேஸ்ல கண்டிப்பா மூவ் பண்ணிட்டாங்க அப்படின்னா, அதுக்கு அடுத்தது மேல மேல ஸ்டேஜ்ல ஈஸியா 1 டூ 2 டேஸ்ல அந்த அப்ளிகேஷன் அப்படின்றது ஈஸியா சைன் ஆயிடும். ஸோ வித்தின் 5 டேஸ்ல நம்ம வாங்கக்கூடியது. ஏன்னா நான் சொல்றேன், இதே மாரி ப்ரொசீஜர் தான் வந்து இன்கம் சர்டிஃபிகேட்க்கு நான் வாங்குனேன். வித்தின் 1 டூ 2 டேஸ் இன்னைக்கு குடுத்து நாளைக்கு மார்னிங் எனக்கு கிடைச்சிருச்சு. ஸோ நம்ம ப்ராப்பரா நம்ம போய் பார்க்குறோம், நல்லா போய் பேசி நம்மளோட ரெக்வெஸ்ட்ட வைக்கிறோம் அப்படின்னா, கண்டிப்பா அவங்க சப்போர்ட் பண்ண தான் செய்வாங்க. அதனால 2 வாரம் ஆகும், இதாகும்னு நெனச்சு நீங்க தயவு செய்து அத அப்படியே விட்டுறாதீங்க. கண்டிப்பா நம்ம போய் எப்படி அப்ரோச் பண்றோமோ, அத பொறுத்து தான் அது கிடைக்குமே ஒழிய, வேற எதுவும் இல்ல. போற சமயத்தில அப்ளிகேஷன் ஒரு காப்பி கூட கொண்டு போங்க. இதில இந்த மாரி கேட்டிருக்காங்க சார். இது வந்து எனக்கு இத பத்தி தெரியாது. இதில வந்து ஸ்காலர்ஷிப்லாம் வரும்னு சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து அவ்வளோ முக்கியமா சார்? சும்மா நம்ம தெரியாத மாரி அவங்கள்ட்டயும் கேட்டா தான், அவங்களும் கொஞ்சம் இறங்கி வந்து இத பத்தி இதில இப்படி பயன் இருக்கு. ஒரு சிலவங்க சொல்லுவாங்க. ஒரு சிலவங்க அத பத்தி பேசுறதுக்கான வாய்ப்பும் தராங்க. ஏன்னா வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீசர்னா நம்ம ஊர்ல இருக்கவங்க தானே. இல்ல மணி ஆர்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. மணியக்காரர் அப்படின்னு சொல்லுவாங்க தமிழ்ல. ஸோ உங்க ஊர்ல அது என்ன பேர்ல இருக்காங்களோ, அவங்களோட இத வச்சு நீங்க வந்து கிராம நிர்வாக அலுவலர்ன்னு சொல்லுவாங்க. உங்க ஊர்ல என்ன சொல்றாங்களோ, அவங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது ஒருத்தவங்கள மூவ் பண்ண வச்சு, கண்டிப்பா அத வாங்கிர்லாம். இது ஒரு பெரிய குழப்பங்கள் எதுவும் இல்லை. தயவுசெய்து அத எத சர்டிஃபிகேட்ஸ் அவன் கேட்குறானோ, அத வச்சீங்கன்னா, அதனால ஒரு பயன் கிடைக்குதுன்னா, அது உங்களுக்கு யூஸ் தானே. இன்கேஸ் அது இல்லாமயும் போலாம். அது பிரச்சனை இல்ல. பட் ஆனா அதனோட பெனிஃபிட் வந்து உங்களால என்னைக்கும் அவைல் பண்ண முடியாது. கவுன்சிலிங் டைம்ல குடுக்கல அப்படின்னா, அதன் பிறகு வாங்கி குடுத்தாலும் அதனோட பயன் வந்து கிடையாது. இதனால தான் தயவுசெய்து சொல்றேன். என்னென்ன டாக்குமெண்ட் வைக்கணும்னு நினைக்கிறீங்களோ, அத அப்பப்போ வச்சுட்டீங்கன்னா, நமக்கு எந்த விதமான குழப்பங்களும் இல்ல. சரியா? வேற ஏதாவது இன்ஃபர்மேஷன்ஸ் வேணும்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப், ஷேர் பண்ணுங்க. நான் உங்களுக்கு இந்த வேற என்ன இன்ஃபர்மேஷன்னாலும் கண்டிப்பா ஷேர் பண்ண தயாரா இருக்கேன். கண்டிப்பா கமெண்ட்ல பார்ப்போம். நாளைக்கு நைட் உள்ள மீட்டிங்ல கண்டிப்பா எல்லாரும் ஜாயின் பண்ணுங்க. ஐ மீன் நாளைக்குனா, இந்த வீடியோ வந்து மிட் நைட்ல எடுத்துட்டு இருக்கு. ஸோ அதனால 9த் அன்னைக்கு ம் அம் நைட் 9:00 உள்ள மீட்டிங்ல கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கங்க. தேங்க் யூ வெரி மச். என்னோட வாட்ஸ்அப் சேனல கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. ஃபாலோ பண்ணிக்கங்க. அதில தான் இந்த மீட்டிங் லிங்க் வந்து புரொவைட் பண்ணப்படும். தேங்க் யூ.